ஆனா இப்ப நாங்க சில்வரில் வடக்கு மேலே வரோம். நீங்க வந்து நம்ம சில்வர் பாஸ் ராக் பாஸ் வரோம் வச்சீங்களா? நம்ம வரோம் வச்சு சார். நமக்கு பேசிக்கே ஐயர் தான். சரி, அனைத்துமே எல்லாமே அவருக்கு தான் செய்வாரு. சொல்லுவோம் எனக்கே கணக்க பிள்ளையாவே இருப்பாரு. இப்ப நம்ம அந்த சில்வர் பாஸ்ல வரோம். நீங்க என்ன பயிர் வச்சீங்க? வாழைக்கு வச்சேங்க. வாழைக்கு வச்சீங்க. ஆமா. எவ்வளவு வச்சீங்க? ஒரு ஏக்கருக்கு 4 மூட்டை வச்சேங்க. 10-11 ஏக்கருக்கு ஒரு 40 மூட்டை 50 மூட்டை எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப வச்சது வந்து உங்களுக்கு வாழை எப்படி? வாழை முதல் வைக்கிற வாழத்தோட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஐயர் சொல்லாம வச்சேன். நல்லா இருக்கு வாழை. நல்லா இருக்கு. கிடகாத்திரமா இருக்கு. அவருக்கு நல்ல கோணம் கொடுத்து அடிச்சிருக்குது. வாழை என்ன உரத்தை எடுத்துனா கோணம் கொடுத்து அடிச்சேன். உரம் எடுத்து நல்லா பச்சை விட்டா இருக்கு. மட்டை வந்து அடுக்கடுக்கா வருது. நல்லா இருக்கு. வாழை திருப்தியா இருக்கு. அதே மாதிரி நீங்க நெல்லுக்கு போட்டிருக்கீங்களா? நெல்லு போடலங்க. நெல்லு போடல. எல்லாமே இந்த ஐடியாவில தான் விவசாயமே பண்றது. நெல்லுக்கும் வைங்க. நெல்லுக்கு கற்காய் இருக்காது. நல்ல வீட்டு வரும். நல்லா அமோகமா இருக்கும். கற்கா இருக்காது. அதே மாதிரி தாரு பாத்தீங்கன்னாக்கா நல்ல சீப்பு கூட எண்ணிக்கை வரும். இப்பதான் வச்சிருக்கேன். நல்லது. பச்சாம்பேட்டையில மீச ராஜா இருந்தாலும் அவருடைய பையன் ரெகுலரா எடுக்கிறோம். சார் as a டீலரா நீங்க எப்படி சார் இந்த ராக் பாஸ்பேட் பாக்குறீங்க? அது உங்களுடைய ஒரு கருத்தை சொல்லுங்க. ராக் பாஸ்பேட்டுங்கிறது, அதாவது சில்வர் பாஸ் ராக் பாஸ்பேட்டுங்கிறது வந்து ஒரு சரியான டயத்துல விவசாயிகளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற ஃபார்முலேட்டட் கிரானுலேட்டட் ஃபர்டிலைசர் எல்லாம் வந்து ரேட் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கும்போது அவங்களால இதை பண்ண முடியல. ஸோ டைரக்ட் ஃபர்டிலைசருங்கும் போது இவ்வளவு நாளா வந்து சூப்பர் ஆசைட் மட்டும் தான் இருந்தது. சூப்பர் ஆசைட்டும் ராக் பாஸ்பேட்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னா, ராக் பாஸ்பேட்டுங்கிற மருந்து வந்து பூமியில இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மண்ணு தான் அது. ஆக்சுவலா அந்த மண்ணை வந்து சல்பூரிக் ஆசிட் கந்தக அமிலத்தில் அதை கரைச்சாக்க அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பாஸ்பரிக் ஆசிட். இந்த பாஸ்பரிக் ஆசிட்ங்கிறது நம்ம வீட்டுல லேடிஸ் தயார் பண்ற அரிசி மாவு மாதிரிங்க. அரிசி மாவு ரெடியா இருந்துச்சுன்னா தோசை சுடலாம், இட்லி சுடலாம், இடியாப்பம் சுடலாம், இது வேணா செய்யலாம். இந்த மாதிரி இந்த அரிசி மாவே நம்ம வந்து டைரக்டா ஃபீல்டுக்கு அப்ளை பண்றோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் விவசாயினுடைய செலவினங்கள் வந்து அது குறையுதுங்கிறது உண்மை. ரெண்டாவது, சூப்பர் ஆசிட் டைரக்டா வந்து நீங்க யூரியாலேயே பொட்டாசியம் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 1 hour 2 hours லீச் ஆக ஆரம்பிக்கும். லீச்சிங் மீன்ஸ் கசியறது, கசிவு தன்மை ஏற்படும். அது காரணம் என்னன்னா, சூப்பர் ஆசிட்ல உண்டான ஃப்ரீ ஆசிட் சல்பூரிக் ஆசிட் அதுல இருக்கு. ராக் பாஸ்பேட்ல ஆசிட் கிடையாது. ஆசிட் இல்லாதனால நான் ஏற்கனவே வந்து அது வந்து ஒரு டெமோ மாதிரியே கூட கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ ராக் பாஸ்பேட், 1/2 கிலோ யூரியா, 1/2 கிலோ பொட்டாஸ் எல்லாம் கலந்து ஒரு டப்புல வச்சிருந்தேன். வந்தப்போ அதை காமிச்சிட்டு அதுல இருந்து ஒரு பாக்கெட் ஒண்ணு போட்டு மெட்ராஸுக்கு உங்க எம்டி ரவீந்திரன் சார் கூட எங்கேயாவது அனுப்பிச்சு விட்டாங்க. இதுதான் நான் வந்து அதை பார்த்தவரில் உண்டான ஒரு குணாதிசயங்கள் அந்த ப்ராடக்டை பொறுத்தவரை. மண்ணுடைய தன்மை இப்படி சார் மாறும். நெல்லை பொறுத்தவரை மண்ணுடைய தன்மை மாறும்னா உங்களுக்கு என்ன, அதாவது கண்டினியூஸா நீங்க வந்து ரெகுலரா அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சாதாரண நெல்லுடைய ரெக்குவயர்மெண்ட்டே 40-20-20 தான். 40% நைட்ரஜன் தடசத்து, 20% பாஸ்பேட், 20% பொட்டாசியம். இப்ப நமக்கு வந்து 18% ராக் பாஸ்பேட் அப்படிங்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 3 மூட்டை, அதாவது சேத்துல அடிவரத்துல வந்து ஒரு 2 மூட்டையும் முதல் மேல்வரத்துல 1 மூட்டையும் போடும்போது ஒரு மூட்டைக்கு 18%ங்கும் போது 50 கிலோவுக்கு வந்து 9 கிலோ, 27. நெல்லுடைய ரெக்குவயர்மெண்ட் 20 தான். 20 + 7 27. அந்த 7% பாஸ்பேட் வந்து பூமியில வந்து ரெசிடுவல் ஸ்டாக், அதாவது பயிர் எடுத்துக்காத ஒரு உரமா வந்து பூமியில வந்து டெபாசிட்டா, அது பேங்க்ல டெபாசிட் பண்ண மாதிரி டெபாசிட் ஆயிடுது. பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிட்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கரையும், இல்லைன்னு சொல்லல. அதுல 2% கரைஞ்சி சாயிலுக்கு போயிட்டாலும் 5% மிச்சம். ஸோ ஒரு 4-5 இயர்ஸ் ரெகுலரா ராக் பாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால், ஸோ நம்ம சாயில வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு மண் பரிசோதனைக்கு அனுப்புனாக்க பாஸ்பேட் ரிச், பாஸ்பேட்டுடைய அளவு வந்து தேவையான அளவு இதுல இருக்கு. இந்த பூமிக்கு, இந்த வயலுக்கு வந்து பாஸ்பேட் வந்து அதிகம் தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சியினுடைய, அந்த மண் ஆராய்ச்சியினுடைய தகவல் நம்மளுக்கு. இது விவசாயிக்கு ஒரு, அதாவது ஒரு பர்டிகுலர் உரத்தை வந்து ஒரு குறைச்சி இது பண்ணலாம்னு சொல்லும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ஒரு பர்டிகுலர் உரத்தை குறைச்சி ஒரு விவசாயம் பண்ணலாம்னு சொல்லும்போது அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய
ஒரு போனஸ் மாதிரி அது. ஆமா. அதனால நல்ல குணங்கள்லாம் இருக்கு ப்ராடக்ட்ல. அதை மார்க்கெட்ல கொண்டு வந்துருக்கிற கம்பெனி ஆகட்டும், விற்பனை பிரதிநிதி ஆகட்டும், எல்லாருமே வந்து நல்ல முறையில் ஒத்துழைக்கக்கூடியவங்க தான். மேல வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அதாவது இதுல என்ன மெயின் பாயிண்ட்னா, இது அல்டிமேட் பாஸ். கடைசியா அதுக்கு முதலாளி யாருன்னு சொன்னால் விவசாயி தான். விவசாயி தான் அதை தீர்மானம் பண்ணணும். கணக்காரன் வந்து ஒரு வருஷத்துல 100 கஸ்டமர்ஸை பத்தி பேசுறோம், 10,000 கஸ்டமர்ஸ் நாங்க போய் பேச முடியாது. ஸோ ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஒரு கிராமத்துக்கு 100 விவசாயியை பாரு. 100 விவசாயியை பார்த்தீங்கன்னா 50 பேர் காது கொடுத்து கேட்பான், ஒரு 30 பேர் மண்டையில ஏற்றிக்குவான், 20 பேர் வந்து விலையை பத்தி விசாரிப்பான், 10 பேர் வாங்கிட்டு போவோம். ஸோ 10% ரிசல்ட்னு வந்தாலே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதனால அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். புது ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். அதனால வந்து அதுக்குண்டான ஆவண ஏற்பாடுகளை சில்வர் லைன் ஃபர்டிலைசர்ஸ் செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. சரி, சில்வர் பாஸ் வரத இப்போ எல்லாத்தையும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். ஆமா, சில்வர் பாஸ் முடிஞ்ச அளவு பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளுடைய ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். கடையில போய் பல்பு வாங்க போறோம், வீட்டுக்கு வந்து மின்விளக்கு பீசா போயிருக்கு, பல்பு வாங்க போறோம்னா போய் வாங்கக்கூடிய கஸ்டமர்களுடைய வாயில முதல்ல வர்றது என்ன வருது? பிலிப்ஸ் தான் வருது அவங்க வாயில. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல முதல்ல வந்து பிலிப்ஸ் வருவாங்க. அதனால பிலிப்ஸ் தான் கேட்போம். ஆனா இப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்துருக்கு, நிறைய இது இருக்கு. வேரியன்ட் பவர்ஸ் 5 வாட்ஸ்ல இருந்து 250 வாட்ஸ் வரலாம் இருக்குது, 1000 வாட்ஸ் கூட இருக்கு. அதனால அந்த நமக்கு பழக்கப்பட்ட பிராண்டை தான் வந்து விவசாயிகள் கேட்கறாங்க. ஐயா இல்ல அதோட இன்னும் பெட்டர் பிராண்டு, பெட்டர் ப்ராடக்ட் வந்து நாங்க மார்க்கெட்டை கொண்டு வந்திருக்கோம். அதனால களப்பணியாளர்கள் தான் போய் அதை வந்து நல்லா ஆணித்தரமா சொல்லி விவசாயிகள் புரியும். சில்வர் பாஸ் ஓட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க சார். எல்லா விவசாயிகள் சொல்லுங்க. நம்ம சில்வர் பாஸ் ஓட்டு அண்ணா வாங்கி போட்டுருக்காரு, அவர் நல்லா இருக்கு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். பணம் ஒரு ஏக்கர்